இப்போ நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு எடுத்திருந்தால் சரியா இருந்திருக்குமேன்னு யோசிச்சது உண்டா? கண்டிப்பாக யோசித்து அதற்கான ராஜினாமா கடிதத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுக்க வேண்டியவர்கள் கையில் கொடுத்துவிட்டு என்எல்சிக்கு நிலம் எடுக்கிறதுக்கு வந்தாங்க அதிகாரிகள். பச்சை வயல் அப்படியே ஏறு ஓட்டி அழிச்சாங்க. நீங்களாம் பத்திரிகையாளர்கள். உயர்நீதிமன்றம் வழக்க தொடுத்தோம். சோமோட்டாவை எடுத்து வழக்கறிஞர் தெரியும். சோமோட்டாவை விசாரித்து தடை பண்ணாங்க. நான் சட்டமன்றத்தில் கதறினேன். முதல்ல அதுலேயும் பாருங்க கேள்வியை நான் முக்கியமான தமிழ்நாட்டு குறித்து உரிமை குறித்து கேள்வி எழுப்புனா உடனே துரைமுருகன் விட்டு பதில் சொல்ல சொல்றது, எம்ஆர்கே விட்டு பதில் சொல்ல சொல்றது, பன்னீரான சிவசங்கரன் விட்டு பதில் சொல்ல சொல்றது. இது எந்த மாதிரியான அரசியல்? இங்கே அகதியாக வந்திருக்காங்கல்ல, அப்படி பாஸ்போர்ட் ஆக்டில் ஓவர் ஸ்டேயில் கைது பண்ணுறாங்க. அவங்க பொருள் சிறையில் இருக்காங்க. திருச்சி சிறப்பு முகாமில் இருப்பாங்க. அவங்க குடும்பம், கணவன், மனைவி, வயது வந்த பெண்ணோடு இங்கே வாழ்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒரு சில விரல் விட்டு எல்லக்கூடிய காம வெறிபிடித்த காவல் நாய்கள் அந்த வயதுக்கு வந்த இளம் பெண்ணை பாலியல் எச்சிக்கு அழைக்கிறான். உங்கள் அப்பா சீக்கிரம் வெளியே வரணுன்னா நீ ஆடை இல்லாமல் வீடியோ காலில் என்கிட்ட வாண்டான். என்கிட்ட சாட்சி இருக்குது சார், எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் சார் உயரதிகாரிகிட்ட, முதலமைச்சர்கிட்ட. ஒரு நடவடிக்கை இல்லை சார். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. தமிழ்நாடு என்ற போக்குவரத்து கழகம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு. இப்போ உலக வங்கி நிர்பந்தத்துக்கு, ஒன்றிய அரசு நிர்பந்தத்துக்கு நீங்க தமிழ்நாடை தூக்கிட்டீங்க. அதை நான் கேள்வி எழுப்புறேன். உடனே அரசு போக்குவரத்து கழகம் அதுக்கு ஏஞ்சி சொல்றாரு, நீங்க நாளைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைன்னு பெயர் வைக்க சொல்றீங்க. அப்போ எல்லாத்துக்கும் தமிழ்நாடு நாங்கள் வைக்கணுமா? ஆமாம், தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்காக சங்கரலிங்க நாடார் என்கிற பச்சை தமிழன் 74 நாட்கள் உண்ணாவிரதம் வந்து உயிர் தியாகம் செய்திருக்கிறார். எப்படி கலைஞர் ஆட்சியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு முழுக்க வேணும்னு சாதிச்சனோ, எப்படி ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி வேணும்னு சாதிச்சனோ, அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் தான் முதலமைச்சர் என் மாவட்டத்துக்கு வந்து என்னுடைய ஒரு பொறியியல் கல்லூரி கொடுத்த மாதிரி ஒரு கலை அறிவியல் கல்வி கொடுத்துருக்காரு. ஒரு 150 கோடி ரூபாயில் பகண்டை, நெல்லிக்குப்பம், பட்டாம்பாக்கம், பாலூர் முழுவதுமாக மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு பல பேர் இறந்து போனாங்க. உங்களுக்கு தெரியும். அது தடுப்பதற்கான 150 கோடி ரூபாயில் 2 தடுப்பணைகள் கட்டி கொடுப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு எடுத்திருந்தால் சரியா இருந்திருக்குமேன்னு யோசிச்சது உண்டா? கண்டிப்பாக யோசித்து அதற்கான ராஜினாமா கடிதத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுக்க வேண்டியவர்கள் கையில் கொடுத்துவிட்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பண்ருட்டியில் இருக்கிற எனக்கு வாக்களித்த அத்தனை கூட்டணி கட்சி நண்பர்களையும் அழைத்து எனக்கு இந்த பதவியில் தொடர்வதற்கு விருப்பமில்லை, மன்னித்து விடுங்கள், நான் கோபித்து கொண்டு கொடுத்து விட்டு வந்துவிட்டேன் என்று அவர்களுக்கும் சொல்லிவிட்டேன். என் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், தொகுதி நிர்வாகிகள் எல்லாரையும் அழைத்து என் வீட்டில் கூட்டம் போட்டு என்னை கோபித்து கொள்ளாதீர்கள், கஷ்டப்பட்டு என்னை ஜெயிக்க வச்சிங்க, என்னால் இந்த அரசோடு தொடர்ந்து பயணிக்க முடியல, இணக்கமாக போக முடியல, நான் வைத்த எந்த கோரிக்கைகளும் நிறைவேறல, எந்த மக்களுக்கான பிரச்சனைகளும் தீர்வு எட்டப்படவில்லை, அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட வரலாறுகள்லாம் உண்டு. ஆனால் நட்பின் காரணமாக சில மூத்த அமைச்சர்கள் என் கரங்களை பற்றி இடைத்தேர்தல் வந்தால் நாங்கள் எல்லாம் வந்து அங்கே கிடக்கணும், எங்களை போட்டு கொலையில் விடாத, கொஞ்சம் பல்ல கடிச்சு இரு, உன்னுடைய 10 அம்ச கோரிக்கையில் சில கோரிக்கைகளை மக்களுக்கானது தான், நியாயமானது, நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று என்னை ஆறுதல் சொல்லி ஆசுவாசப்படுத்தி என்னை அமைதி காக்க செய்தார்கள். அவர்கள் யார் என்பதையும் நான் ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். இப்போ கூட நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். அதனால் பாவம் அவங்களுக்கு இன்னும் அங்கே ஏதாச்சும் பாதிப்பு வந்துட போகுதுன்னு அந்த மூத்த அமைச்சர்கள் பெயரை சொல்லலை. தேவைப்பட்டால் நான் சொல்வதற்கும் தயாராக இருக்கிறேன். வருஷம் வீணா போச்சே. இப்போ இந்த கேள்வி தேர்தல் வருகிற பொழுது பெட்டி பேரமா இல்லை சீட்டு பேரமா இப்போ சண்டை பிடிக்கிறாருன்னு இந்த கேள்வி 2 வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தா கேள்வியே வராது. சீட்டு பேரத்துக்கும் பெட்டி பேரத்துக்கும் அடிபணிவரா வேல்முருகன் என்பதை பாண்டிய சாருடைய மனச்சாட்சிக்கு விட்டுறேன். இல்ல 2 வருடம் இந்த இடைவெளி தான் எல்லாருமே சீட்டு தரேன்ட்டாங்க. எனக்கு சீட்டு தரலன்னு சொல்லலையே, எனக்கு தான் சீட்டு. ஏங்க நான் என் கூட ஒரு காலத்தில் எம்எல்ஏ இருந்தவங்களை கூட கூப்பிட்டு முதலமைச்சர் ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. அப்போ எனக்கு சீட்டு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்த சீட்டுக்கான செலவுக்கான நோட்டும் பிரச்சனை இல்லை. அதையெல்லாம் தாண்டி நான் வெளியே வரேன்னா 3 வருடங்களுக்கு 2 வருடங்களுக்கு 3 வருடங்களுக்கு முன் உள்ள அதே பிரச்சனை 2 வருடமா நீடிக்குது.
அப்படி இல்லை. இந்த அமைச்சர்கள் உறுதிமொழி கொடுத்தாங்க, அண்ணா குறைஞ்சபட்சம் இந்த சிறப்பு முகாமில் ஒரு 7 பேரை விடுதலை செய்யணும்னு ஒரு கோரிக்கை வச்சேன், பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தமிழக வேலை தமிழருக்குன்றது நியாயமான கோரிக்கை தானே. இதில் என்னதுக்கு வெளிமாநிலத்துக்காரங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டு அரசு வேலை தர முடியும்? அதில் நாங்கள் ஒரு ஜிஓ போட்டுறோன்னு பழனிவேல்ராஜன் ஒரு திருத்தத்தை மட்டும் கொண்டு வந்தார். முதலமைச்சரே சொன்னார், பழனிவேல்ராஜன் கூட்டு வேல்முருகன் கோரிக்கை நியாயமானது, அதை பாருங்க அப்படின்னாரு. அதுதான் அந்த பியூரோக்ரஸி தடுத்துட்டாங்க. அதுதான் நான் வழியாக சொல்லியிருக்கேன். அப்போ ஏதாச்சும் ஒரு நன்மையாச்சும் நமக்கு கிடைக்காதா? அந்த 3 ஆண்டு காலம் நீடித்தல என்ன கிடைச்சி இல்லை கிடைச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்படி கலைஞர் ஆட்சியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு முழுக்க வேணும்னு சாதிச்சனோ, எப்படி ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி வேணும்னு சாதிச்சனோ, அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் தான் முதலமைச்சர் என் மாவட்டத்துக்கு வந்து என்னுடைய ஒரு பொறியியல் கல்லூரி கொடுத்த மாதிரி ஒரு கலை அறிவியல் கல்வி கொடுத்துருக்காரு. ஒரு 150 கோடி ரூபாயில் பகண்டை, நெல்லிக்குப்பம், பட்டாம்பாக்கம், பாலூர் முழுவதுமாக மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு பல பேர் இறந்து போனாங்க, உங்களுக்கு தெரியும். அது தடுப்பதற்கான 150 கோடி ரூபாயில் 2 தடுப்பணைகள் கட்டி கொடுப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது கான்ட்ராக்ட் யார் எடுக்கிறாங்க, அது யாருக்கு போகுதுன்றதெல்லாம் வேறு விஷயம், அதில் நான் தலையிட விரும்பலை. ஆனால் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி ஆண்டுகளில் தான் அந்த 100 பெட்டட் மருத்துவமனை வந்திருக்கிறது. இஸ்லாமியர்களும் நெல்லிக்குப்பம் பேரி சக்கரை ஆலையும் இயங்குகின்ற நீண்ட நாள் கோரிக்கை, 150 ஆண்டுகள் பழமையானது பேரி சக்கரை ஆலை. அங்கே ஒரு 24 மணி நேரம் மருத்துவமனை எந்த எம்எல்ஏ காலத்திலையும் வரல. இப்போ நான் இப்படி கோச்சிக்கிட்டு சண்டை போட்டதால தான் மாசு அண்ணன் கடைசி வாரத்தில் ஒரு ஜிஓ போட்டு அதுக்கு 24 மணி நேரம் மருத்துவர்கள் இருக்கிற மருத்துவமனையும் 1 கோடி ரூபாயில் ஒரு மருத்துவ கட்டடத்தையும் கட்டி இன்னைக்கு அங்கே அதை நான் சாதிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மக்களுக்கானது நடந்திருக்கு, அந்த 3வது பொறுமை காத்ததால். ஆனால் இனம் நலம் சார்ந்து உலகத் தமிழர்களின் கோரிக்கைகளான ஈழ இனப்படுகொலை, பொது வாக்கெடுப்பு, சிறப்பு முகாம் மூடல், வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுக்கான குடியுரிமை, இரட்டை குடியுரிமை, அதே போன்று பண்டாரநாயக்கா சந்திரிகா பண்டாரநாயக்காவும் நம்முடைய சாஸ்திரி ஒப்பந்தத்தினால் கொண்டு வரப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் மலையகத்தில் வாழ்ந்த 5 லட்சம் தமிழர்களுக்கு ஒருவருக்கு கூட 1 சென்ட் நிலம் இல்லை. இன்னி வரைக்கும் ஒருவருக்கு கூட 1 ஏக்கர் நீலகிரி மாவட்டத்தில் நிலம் இல்லை. அப்போ அவர்களுக்கான பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. அதை விட இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தலைப்புச் செய்திகள் இருக்குது. நேற்றுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து எல்லாத்துலேயும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து 5 வருஷமாக போராடுறோம். என்ன அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் அந்த மண்ணின் மக்களுக்கான தோடாஸ், பழங்குடி மக்கள், SC ST மக்களுக்குன்னு இருந்த நிலங்களை ஒரு 80,000 ஏக்கரை 1952களிலே ஒரு கேரளத்தை சேர்ந்த ஒரு முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர் டீ எஸ்டேட் தொழிலுக்காக அரசுக்கிட்ட குத்தகை எடுக்கிறார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு அதை தான் பேருக்கு பட்டா மாற்றிடுறார். பட்டா மாற்றி அந்த நிலத்தை காட்டி தேசிய வங்கிகளில் பல 100 கோடி ரூபா கடனும் வாங்கிடுறார். அதுக்கு அங்கிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அப்போ இருந்த அரசுகள் உடந்தையாக இருந்திருக்காங்க. இதை நான் அரசு பொதுக்கணக்கு உறுப்பினராக சென்று ஆய்வு செய்து, அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மனாக சென்று ஆய்வு செய்து அந்த கோப்புகளை பார்த்து அதை தூசு தட்டி எடுத்து இன்றைக்கு ஒரு 3500 ஏக்கர் பியூர் அரசு நிலம் அதையும் பட்டா மாற்றிருக்காங்க அரசு அதிகாரிகள் துணையோடு. அதை நீங்கள் மீட்கணும்னு சட்டமன்றத்தில் பேசி பார்த்தேன். 80,000 ஏக்கரும் மீட்கலை, இந்த 33,500 ஏக்கரும் மீட்கலை. நான் கொடுத்த மனுவுக்கு தமிழ்நாடு வருவாய்த்துறை செயலாளர் திருமதி மூத்த அதிகாரி, நான் மதிக்கின்ற நேர்மையான அதிகாரி அமுதா IAS அவரையே ஏமாற்றி, இல்லைங்க இது அவங்க பூர்வீக பட்டாதான்னு அவர் மூலமாகவே எனக்கு ஒரு கடிதத்தை கொடுக்க வச்சாங்க. இந்த அநீதிக்கு எதிராக நான் பொங்கி எழுந்து மூத்த வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு ஒரு சமூகத்துக்காக பணி செய்யக்கூடிய ஒரு டாக்டர் அந்த நீலகிரி ஊட்டி நடுவட்டம் பகுதியிலே அவர் பேர் சொன்னால் அவர் கொலை பண்ணுவாங்க, அதனால் அவர் பேரை சொல்லலை. அவர் துணையோடு ஒரு பொதுநல வழக்கை நேற்றைய முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து தலைமை நீதியரசர் இருவர் அமர்வு ஏற்றுக்கொண்டு வேல்முருகன் வைக்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை, தமிழ்நாடு அரசு உரிய பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் சட்டமன்றத்தில் கேட்டால்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கிறேன், போராடிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி ஷிப்காட் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே இருக்கிற நிறைய கம்பெனி வெடித்து அங்கே பெண்களுக்கு கரு வராது, ஆண்மைத்தன்மை எழுந்திருக்கு. தெற்காசியாவிலே மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற பகுதி, அதனால் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் மூடுங்க. மீனவர்கள் மீன் பிடிக்க போனால் அந்த மீனை சாப்பிட்டாலே மீனவர்கள் குறுகிய காலத்தில் செத்து போயிடுவார்கள். அப்படி ஒரு ரசாயன ஆலைகள் எல்லாம் உலகத்தால் தடை செய்யப்பட்ட மோசமான ரசாயன ஆலைகள். NLC நிறுவனம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அங்கே இருக்கிறதுல 500% பாதரச அளவு அதிகமாக இருக்குது. என் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஊருக்கு 25 டயாலிசிஸ் சென்டர் இருக்குது. வந்து பாருங்கள், முதனே ஒரு கிராமத்தில் அந்த ஊரில் 1000 பேர் வாழ்கிறாங்கன்னா 700 பேர் டயாலிசிஸ் போயிட்டுருக்கு. பல முறை கரடியாக கத்தினேன், எங்கள் வீட்டை எடுக்காதீங்கன்னு. NLCக்கு நிலம் எடுக்கிறதுக்கு வந்தாங்க அதிகாரிகள், தமிழ்நாட்டு அதிகாரி தான் வந்தாங்க, காவல்துறை, வருவாய்த்துறை. பச்சை வயல் அப்படியே ஏறு ஓட்டி அழிச்சாங்க. நீங்களாம் பத்திரிகையாளர்கள். உயர்நீதிமன்றம் வழக்கை தொடுத்தோம். சோமோட்டாவை எடுத்து வழக்கறிஞர் தெரியும், சோமோட்டாவை விசாரித்து தடை பண்ணாங்க. நான் சட்டமன்றத்தில் கதறினேன். முதலமைச்சரை போய் பார்த்தேன், சீஃப் செக்ரட்டரி போய் பார்த்தேன். போய் அவனுக்கு வேறு வேலை இல்லை, நிலம் எடுக்கலைன்னா கறி வெட்டலாம், எப்படி உனக்கு மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் அதையும் மீறி நான் போராடி என் மக்கள் செல்வாக்கோடு நாங்கள் அதை தடுத்து வச்சுருக்கோம் இன்னி வரைக்கும்.
வானரேபுரம், தென்குத்து, பின்னாச்சிக்குப்பம் போன்ற 5000 மக்கள் தொகை வாழ்கின்ற கிராமங்களை அடியோடு தரமட்டமாக்குவதற்கு வந்தார்கள் காவல்துறை. 5000 பேரோடு போய் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன். மக்களுக்கானவன் நான் பரந்தூருக்கு போனேன். அந்த மக்கள் இன்னும் அந்த வீடியோ இருக்க என்னுடைய முகநூலில் பாருங்கள். நான் அப்படியே இறங்கி கார்லேருந்து மக்களை பார்க்க போகிறேன். அந்த என்னுடைய பாட்டி, என்னுடைய தாய்மார்களின் காலை பிடிச்சிட்டு கதறி அழுதாங்க. ஒற்றை நம்பிக்கை ஐயா, நீங்கள் எங்களை வாழ விடுங்க அப்படின்னாங்க. பலமுறை கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு போராடினேன். ஆனால் இன்னி வரைக்கும் அது தடுத்து நிறுத்தலை. அதற்கு நேர்மாறா அங்கே வாங்கிய பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்தது அரசாங்கமே 5 மடங்கு. 1 ஏக்கர் வேல்யூனாக்கா 5 கோடி தரேன்னு சொல்லி அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் வாங்கி வைத்த நிலத்தின் மதிப்பை உயர்த்துவதற்கு எங்கள் பாரம்பரிய நீர்நிலைகளை அழித்து, பாரம்பரிய என்னுடைய மக்களுடைய வீடுகளை, கோயில்களை, சர்ச்சைகளை, மசூதிகளை இடித்து தரமட்டமாக்கி டாட்டாவுக்கு விமான நிலையம் அமைக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் தாய் என் காலை கதறி அழுதார்கள். கட்டிப்பிடித்த எல்லா காட்சியும் இருக்குது. 5000 போலீஸை போட்டு என்னை தடுத்தாங்க. மீறி நான் அந்த போராட்ட காலத்துக்கு போனேன். அதற்கும் என் மீது வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மக்கள்கிட்ட நான் இருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை, சட்டமன்றத்தில் நான் விடமாட்டேன், வச்சுக்கொள்கிறேன் கச்சேரி என்று வீராப்பா சொல்லிவிட்டு முதலமைச்சரிடம் மன்றாடினேன், கத்தினேன். அமைச்சர்களிடம் பலமுறை சட்டமன்றத்தில் பேசினேன். அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கலையே. சொல்லுங்கள். இங்கே அகதியாக வந்து வாழ்கிறாங்க பாண்டியன் சார். தடாரையும் உங்களுக்கு தெரியும், மோகனுக்கு தெரியும். இங்கே அகதியாக வந்திருக்காங்கல்ல, அப்படி பாஸ்போர்ட் ஆக்டில் ஓவர் ஸ்டேயில் கைது பண்ணுறாங்க. அவங்க பொருள் சிறையில் இருக்காங்க. திருச்சி சிறப்பு முகாமில் இருப்பாங்க. அவங்க குடும்பம், கணவன், மனைவி, வயது வந்த பெண்ணோடு இங்கே வாழ்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒரு சில விரல் விட்டு எல்லக்கூடிய காம வெறிபிடித்த காவல் நாய்கள் அந்த வயதுக்கு வந்த இளம் பெண்ணை பாலியல் இச்சைக்கு அழைக்கிறான். உங்கள் அப்பா சீக்கிரம் வெளியே வரணுன்னா நீ ஆடை இல்லாமல் வீடியோ காலில் என்கிட்ட வாண்டான். என்கிட்ட சாட்சி இருக்குது சார். இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் சார் உயரதிகாரிகிட்ட, முதலமைச்சர்கிட்ட. ஒரு நடவடிக்கை இல்லை சார். அந்த பச்சை குழந்தைகளுடைய தாய் தந்தைகள் சிறையில் இருக்கிறாங்க. அந்த பல குழந்தைகளை நான் என் சகோதரருடைய பள்ளியில் படிக்க வச்சுட்டு இருக்கேன். 3 பெண் பிள்ளைகள் பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த இயற்கை உபாதையை எப்படி எதிர்கொள்ளுன்னு தெரியல. ஒரு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. நானும் என் அண்ணன் மகளை நான் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். என் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த தாய்மையை, அந்த பெண் படுகிற துயரம், அந்த பச்சை குழந்தைகள் அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் இன்னைக்கு விட்டுருவாங்க, நாளைக்கு விட்டுருவாங்க. என்ன குற்றம் செஞ்சாங்க அவங்க? இந்தியாவில் வந்து ஆயுத போராட்டம் நடத்துனாங்களா? இந்தியாவில் எங்கேயாச்சும் வெடிகுண்டு வச்சாங்களா? அவங்க கள்ள தோணியில் வந்தாங்க, பாஸ்போர்ட் இல்லாமல் நீந்தி வந்தாங்க. எங்கே பாதி எல்லையில் கடலில் விட்டுட்டு போயிடுவான். உயிர் பிடிச்சா போகணும். ராமேஸ்வரம் முகத்துக்கு வந்தாங்க, வேதாரண்யத்துக்கு வந்தாங்க, என் ஊர் கடலூர் சிதம்பரம் அருகே வந்தாங்க. நான் கூட்டு வந்து பாதுகாத்து அரசாங்க பதிவு வச்சு அங்கே வச்சிருக்கிற ஏதோ ஒரு நாள் வெஹிக்கிள்ஸ் செக்கப்பில் பிடிக்கின்ற போது இலங்கை தமிழ்னு தெரிஞ்ச உடனே நீ ஓவர் ஸ்டேயில் வந்திருக்கிற, உன் பாஸ்போர்ட் முடிஞ்சு போச்சு, உனக்கு பாஸ்போர்ட்டே இல்லாமல் கள்ளத்தோணியில் வந்திருக்கிற அப்படி என்று சொல்லி 5 வருஷம் 10 வருஷம் சிறப்பு முகாமில் அடைச்சி வைக்கிறீங்களே, அவங்கள விடுதலை செய்கிற அதிகாரம் பாசிசம் மோடிக்கிட்டே இருக்குது. உங்ககிட்ட தான் சார் இருக்குது. உங்கள் தாசில்தார்கிட்ட தான் சார் இருக்குது. உங்கள் கலெக்டர்கிட்ட தான் சார் இருக்குது. உங்கள் பப்ளிக் செக்ரட்டரி ஒரு உத்தரவு போட்டால் அத்தனை பேரும் விடுதலை செய்து அனுப்பலாம் சார். நான் அம்மையார் ஜெயலலிதா கிட்ட 2019 கூட்டணி வைக்கிறதுக்கு இதை தான் சார் டிமாண்டாக வச்சேன். நீங்கள் சிறப்பு முகாமில் இருக்கிற எல்லாரையும் விடுதலை செஞ்சு அனுப்புங்க அம்மா, உங்களை நிபந்தனையற்று ஆதரிக்கிறேன்னு சொன்னேன். அந்த அம்மா ஒரு பாப்பாத்தின்னு சொன்னவங்க, போருன்னு நடந்தால் மக்கள் சாகத்தான் செய்வார்கள் என்று சொன்ன அந்த அம்மையார் மனம் இறங்கி என் கோரிக்கையை ஏற்று உடனே அன்றைய டிஜிபி ராமானுஜத்தையும் அன்றைய தலைமைச் செயலாளர் ஞானதேசிகனையும் கூட்டு, வேல்முருகன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, அவங்க விரும்புகிற நாட்டுக்கு போயிட்டோம், நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் எந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியும் அவங்க ஈடுபட மாட்டாங்க, அவங்க எந்த நாட்டிலாச்சும் போய் உயிராக போய்ச்சிக்கிட்டோம், இலங்கைக்கு மட்டும் அனுப்பாதீங்கன்னு சொல்லி அவர்களை திருப்பி அனுப்புனதுங்க அதிமுக அரசு. ஆனால் தமிழின தலைவர் ஆட்சியில் அவருடைய மகன் ஆட்சி நீங்கள் நடத்துகிறீங்க. நீங்கள் பாண்டியன் சொன்ன ஒரு பத்திரிகையாளர்களை நீங்கள் நாடு கடத்துறீங்க, இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறீங்க. நீங்கள் தான் நைட்டு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னீங்க. உடனே நான் முதலமைச்சர்கிட்ட அணுகிறேன், எனக்கு பதில் கிடைக்கல சார். அதற்கு பிறகு டெல்லியில் இருக்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பிடித்து நான் பணம் செலவு செய்து டெல்லிக்கு அனுப்பி அங்கே கோப்பை நான் கிளியர் செய்து அதற்கு பிறகு அவரை இலங்கைக்கு அனுப்பாமல் அப்புறம் அவரை இங்கு தங்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்தேன். அதற்கு பிறகு இப்போ ஒரு பிரச்சனை, ஒருவருக்கு சுவிஸு விசா கொடுத்துட்டான். ஆனால் விசாவுக்கான நேர்முக தேர்வு டெல்லி. அந்த ஈழ அகதியாக முகாமில் இருக்கிறவன் டெல்லிக்கு போகிறதுக்கு அவன்கிட்ட காசு எங்கே இருக்கும்? போரில் குடும்பம் எல்லாம் செத்து போச்சு. அவனுக்கு 1,80,000 ரூபா பணம் கட்டினால்தான் வழிகாவலுக்கு போலீஸுக்கு நாங்கள் டெல்லிக்கு விசாவுக்கு நேர் நிறுத்தோம்னு சொல்கிறீங்க. இதுதான் தமிழின தலைவர் ஆட்சியா? இதுதான் ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் மறுவாழ்வு கொடுக்குற லட்சணமா? சொல்லுங்கள். வீடு கேட்டால் கட்டி கொடுத்துட்டீங்க, வீடு கட்டி கொடுத்தா போதுமா? அந்த வீட்டுக்கு கழிவறை வெளியில் இருக்குது. பல மலையோரங்களில் ஃபாரஸ்ட் பகுதியை ஒட்டி அந்த முகாம் அமைக்கப்பட்டிருக்கு. நான் கதறேன் 5 வருஷமா, சார் நான் தான் கோரிக்கை வச்சேன் 10,000 வீடு கட்டி தரப்படுன்னு சொன்னீங்க. ஆனால் 1 வயசு பொண்ணு எப்படி சார் நடுநீதியில் 1 மணிக்கு பாத்ரூம் வந்தால் வெளியில் பாத்ரூமை காமன் பாத்ரூமாக வைக்கிறீங்க? அதை அந்த பாத்ரூமை உள்ளே வச்சு கட்டி கொடுங்க.
300 சதுர அடியில் 350 சதுர அடியில் ஒரு வீடு சார். எப்படி சார் ஒரு கணவன் மனைவி ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு குழந்தைங்களோட எப்படி சார் அதில் வாழ முடியும்? ஒரு கிச்சனும் அதே, ஹாலும் அதே, ஒரு பெட்ரூம் தான். அதுக்கு அவன் பன்றி குடிசை விட கேவலமான குடிசையை வாழ்ந்துட்டு போகலான்னு கோச்சிக்கிட்டு போய் சொன்னேன். இப்படி 1000 குமுறல்கள் இருக்குது. இது எதுவும் செவிசாய்க்கப்படலை. எப்படியாச்சும் இந்த ஒற்றை எம்எல்ஏ ஒத்த சீட்டு முத்தையா என்னை கிண்டல் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள். அதையெல்லாம் சகித்து கொண்டு இந்த மக்களுக்கு எதையாச்சும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிடக்கூடாதா? நான் கமிட்டி சேர்மனாக ஆய்வு செய்கிற வரைக்கும் ராமேஸ்வரம் முகாமுக்கு மின்சாரம் இல்லை சார். நான் தான் போய் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அப்போ இந்த பதவி இந்த 3 ஆண்டு காலம் நீங்கள் சொன்னீங்கல்ல தூக்கி போட்டு வந்திருந்தேன்னா இந்த 10,000 வீடு கிடச்சிருக்காது. இந்த பல முகாம்கள் இருக்கிற மாணவர் செல்வங்களுக்கு நான் பேசி தான் இங்கே இலங்கை தமிழ் மாணவர்கள் வந்து படிக்க முடியாது, தடை இருந்துச்சு. துவக்க பள்ளிக்கே போக முடியாது. கலைஞர் ஆட்சியில் மாற்றினேன். அவர்களை +2 வரைக்கும் படிக்க அனுமதி வாங்கினேன். அதுக்கு பிறகு கலை அறிவியல் கல்லூரி அதிகமாக வாங்கினேன். அதுக்கு பிறகு ரவிக்குமார் எம்எல்ஏ விடுதலை சிறுத்தைகள் நானும் அவர் சேர்ந்து பொறியியல் படிப்பதற்கு அனுமதி வாங்கினோம். இப்போ மெடிக்கல் படிப்பதற்கு எனக்கு தெரிந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக டெல்லியில் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் இந்த நாட்டு குடியுரிமை இல்லாதவர்களுக்கு இலவச கோட்டாவில் மருத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கு. அதை உடைப்பதற்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன். அதுக்காகத்தான் இரட்டை குடியுரிமை கேட்குறேன். கடைசியில் என்ன செஞ்சார் தெரியுமா முதலமைச்சர்? ஆட்சி போன பிறகு கடிதம் எழுதுறார், இரட்டை குடியுரிமை இலங்கை தமிழர்களுக்கு வழங்குவதற்கு. இதெல்லாம் என்ன நியாயம்? உலக தமிழர்கள்கிட்ட இவர் அமெரிக்கா போகும்போது எல்லா நாட்டுக்கும் போகும்போது அங்கே இருக்கிற எல்லா தமிழ் அமைப்புகிட்டையும் சொல்லி நம்ம முதல்வர் வராரு, உங்கள் கோரிக்கை அவர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி எல்லா நாட்டிலையும் கொடுத்தாங்க. சிறப்பு முகாமை மூடுங்க. ஜெயலலிதா அம்மா துணிஞ்சு நிறைவேற்றினாங்க சார். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை இலங்கை நட்பு நாடுன்னு பார்க்காதீங்க, அது இனப்படுகொலை நாடு, பொது வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? காமன்வெல்த் மாநாட்டை தடை விதிக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அதே ஒரே ஒயிட் பேப்பரில் அதே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உங்கள் எதிரி அரசுன்னு சொல்லக்கூடிய மோடி அரசுக்கு நீங்கள் ஏன் அனுப்பலை? நண்பர் கேட்டார்ல, பாசிச பக்கம் சாயந்திரம். இப்போ யார் பாசிச பக்கம் இருக்கா? மோடி அரசு கோச்சிக்குமா? அதனால் அந்த ஜெயலலிதா நிறைவேற்றின தீர்மானத்தை இவர் நிறைவேற்ற மறுக்கிறாருங்க. இது உள்ள அரசியல் எனக்கு தெரியும். இது எவ்வளோ பெரிய துரோகம். ஒரு ஜெயலலிதா விடுதலை புலிகளை எதிராக நிறுத்தின அந்த அம்மையாரே அந்த படுகொலையை பார்த்துட்டு மனம் இறங்கி காமன்வெல்த் மாநாட்டுக்கு தடை வைக்குது. கிரிக்கெட் வீரர்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உடனே அதை தடை வச்சு திருப்பி அனுப்புது. அதே விமானத்தில் வெல்லிங்டனில் ஊட்டியில் பயிற்சி கொடுக்குறாங்க. கோவை ராமகிருஷ்ணன் நான் எல்லா இயக்கமும் நாங்கள் அங்கே போராடுறோம். அங்கே ராணுவ வண்டியை கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் அடித்து விரட்டுறாங்க. அடுத்த நாளே அந்த அம்மா என்னுடைய கோரிக்கையை ஏற்று நான் போய் நேராக சந்தித்து மனு கொடுக்குறேன். கோரிக்கை ஏற்று பெட்டி கொட்டியெல்லாம் தூக்கி பெங்களூருக்கு மாற்றினாங்க. உண்மையா இல்லையா? ராணுவ பயிற்சி மையத்தை மூடினாங்களா இல்லையா? அப்போ அந்த அம்மாவுக்கு இருந்த துணிச்சல் ஏன் உங்களுக்கு இல்லை? நீங்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர், அந்த அம்மாவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே. ஆக எங்கே வேல்முருகன் மாறுபடுறான்? அப்போ யார் நட்புக்காரன் நீட்டிக்கிட்டு இருக்கா? அந்த அம்மாவை பொறுத்தளவில் ரைட்டுனா ரைட், தப்புனா தப்பு. நீங்கள் அப்படி இல்லை, உறவாடி தோடு மேலே கையை போட்டு எங்களை க்ளோஸ் பண்ணுறீங்க. எங்கள் ஈழத்தமிழுடைய வாழ்வுரிமையை முற்றுமுதலுமாக நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு செய்கின்ற அதே வேலையை இந்திய அரசு செய்கிறது. அது எந்த காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் என்றால் அவர்களை நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பதும் அல்லது அவர்களை நீங்கள் பல கட்டங்களில் ஆதரிப்பதும் பல மசோதாக்களில் இந்திய நாடாளுமன்றத்தில் ஆதரிப்பதும் என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது எப்படி நீங்கள் இஸ்லாமியர்கள் சட்டம் வருகின்ற போது நீங்கள் எப்படி நடுநிலைமை வைக்க முடியும்? எப்படி வெளிநடப்பு செய்ய முடியும்? கழுவுற மீனில் நடுவுற மீனா நீங்கள் உங்கள் எம்பிக்கள் வெளியேறாங்களா இல்லையா? மறுக்க முடியுமா யாராச்சும்? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அப்போ இதையெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்பது ஒரு தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவன் தான் வேல்முருகன். ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களை குறித்து ஆய்ந்து அறிந்து பேசுவதற்கும் வாதாடுவதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது. அந்த உரிமையை குறித்து நான் பேசுகிறேன். ஒரு சப்ஜெக்டில் ஈரோட்டில் அந்தியூர் பவானியில் அந்த விவசாயிகளுக்கான ஒரு குடிநீர் திட்டம் போல் அப்படி ஒரு விவசாய பாசன திட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று நான் கேள்வி எழுப்புகிறேன். துரைமுருகன் எழுந்து அவருக்கே உரிய உடல் மொழியோடு நையாண்டி நக்கல் செய்கிறார். நீ பண்ருட்டிக்கு எம்எல்ஏ, நீ யார் அந்தியூரை பற்றி பவானியை பற்றி பேசுவதற்கு என்று கேட்கிறார். வெளியில் வந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உள்ளே அவருடைய உடல் மொழியால் அவர் சொன்ன பதில் இருக்கிறது. ஆவணமாக சென்று பாருங்கள். அப்போ இது எந்த மாதிரி அரசியல்? தமிழ்நாடு என்ற போக்குவரத்து கழகம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு. இப்போ உலக வங்கி நிர்பந்தத்துக்கு ஒன்றிய அரசு நிர்பந்தத்துக்கு நீங்கள் தமிழ்நாடை தூக்கிட்டீங்க. அதை நான் கேள்வி எழுப்புறேன். உடனே அரசு போக்குவரத்து கழகம் அதுக்கு ஏஞ்சி சொல்கிறார், நீங்கள் நாளைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைன்னு பெயர் வைக்க சொல்லுவீங்க. அப்போ எல்லாத்துக்கும் தமிழ்நாடு நாங்கள் வைக்கணுமா? ஆமாம், தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்காக சங்கரலிங்க நாடார் என்கிற பச்சை தமிழன் 74 நாட்கள் உண்ணாவிரதம் என்று உயிர் தியாகம் செய்திருக்கிறார். நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்களா? எங்களுடைய அறிஞர் அண்ணா தான் தமிழ்நாடு என்று சட்டம் கொண்டு வந்தார் என்று அதை ஒரு நாளாக கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? அந்த பச்சை தமிழுடைய பேரும் புகழும் வரலாற்று பக்கங்களிலிருந்து தனதாக்கி கொள்ள ஆசைப்படுகின்றீர்கள் அல்லவா? அப்போ வேல்முருகன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அல்லவா? அதுலேயும் பாருங்க கேள்வியை நான் முக்கியமான தமிழ்நாட்டு குறித்து உரிமை குறித்து கேள்வி எழுப்புனா
உடனே துரைமுருகன் விட்டு பதில் சொல்ல சொல்றது, எம்ஆர்கே விட்டு பதில் சொல்ல சொல்றது, பன்னீரான சிவசங்கரன் விட்டு பதில் சொல்ல சொல்றது, இது எந்த மாதிரியான அரசியல்? எல்லாம் சிறிதேனும் இந்த பதவியை பயன்படுத்தி சிறிதேனும் என் தமிழ் சமூகத்திற்கு நன்மை விளைவிக்க முடியாதா என்ற ஏக்கத்தில் சகித்து கொண்டேன், பொறுத்து கொண்டேன். இனியும் பொறுக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் அவர் கொடுத்தது ஒரு இடம் இல்லை, வேல்முருகனுக்கான ஒரு பதவி. 5 ஆண்டுகள் நிம்மதியாக சட்டமன்ற உறுப்பினராக நானும் பதவி ஆசை கொண்டவனாக இருந்தால் நிம்மதியாக கூட்டணி கட்சி தலைமை என்கிற அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ரைட் ராயிலேயே அக்கௌண்ட்ல என்ன செஞ்சிருக்காங்க, தேர்தல் நிதியை வழங்கி அந்த செலவினங்களை முழுவதுமாக திமுக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் எனக்கு ஏற்றுக்கொள்வதற்கு வந்தார்கள். கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலை நான் ஆதரித்தேன். எனக்கு அப்படிதான் நிதியை கொடுக்கிறதுக்கு முன் வந்தார்கள். ரொம்ப ஐயா என்னை இன்னொரு தலைவர் போல் ஒப்பிட்டு என்னை பணத்திற்காக விலை போகிற அரசியல்வாதி பட்டியலில் சேர்த்துக் கொள்ளாதீர்கள், கொடுக்க முன் வந்ததற்கு ரொம்ப நன்றி என்று 2 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் கொடுத்த தேர்தல் நிதியை மறுதளித்தவன் வேல்முருகன். என் அக்கௌண்ட் நம்பரை தரவே முடியாது என்று சொன்னவன் வேல்முருகன். ஏன்னா இன்னைக்கு பாவம் கம்யூனிஸ்டுகள் அப்படி ரைட் ராயில் அக்கௌண்ட்டில் வாங்கி கட்சிக்காக செலவிட்டு மீதி தொகையை கூட கணக்கு வழக்கோடு ஒப்படைத்த காரணத்திற்காக தான் இன்றைக்கு பல உங்களை போன்ற பத்திரிகை ஊடக சமூக ஆர்வலர்கள் ஏன் திமுகவிடம் கம்யூனிஸ்ட் நிதி வாங்கினீர்கள் என்று அந்த பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகிறார்கள். அப்படி வேல்முருகன் ஆயிடக்கூடாது என்பதிலும் முன்னுணர்ந்து நான் என்னுடைய அரசியல் அடியை மிகச் சரியாக நிதானமாக திட்டமிட்டு மிக அழகாக நேர்த்தியாக நான் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெண் பத்திரிகையாளர் தொடங்கி மூத்த ஆண் பத்திரிகையாளர் பாண்டியன் மூலம் நிறைவு செய்வதிலே மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை வழங்கிய ரிஃப்ளெக்ட் என்ன தமிழாக்கம், பிரதிபலிப்பு, தமிழ் சமூகத்தில் இருக்கிற நல்லது கெட்டது அவலங்கள் பாராட்டுக்குரியவை அனைத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய இந்த ரிஃப்ளெக்ட் என்கிற இந்த குரலின் ஊடாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களையும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எம் ஈழத்து உறவுகளையும் 12 கோடி தமிழ் மக்களையும் என்னுடைய இந்த கருத்துக்கள் சென்று அடைவதற்கு ஒரு நல்வாய்ப்பை வழங்கியதற்காக என் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நிறுவனத்தின் எங்களுடைய மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் அதனுடைய பங்குதாரர், அதனுடைய முதலாளி, அதனுடைய நிர்வாக இயக்குனர், இங்கே பணி செய்கின்ற இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நல்வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, இப்படி ஒரு இணைப்பு பாலமாக இந்த நிகழ்ச்சிக்கு பங்காற்றிய என்னோடு அரசியல் கட்சியிலும் சமுதாய தளத்திலும் சமூக மேம்பாட்டிற்காகவும் பல காலம் கைகோர்த்து என்னை வழிநடத்திய அல்லது எனக்கு வழித்துணையாக இருந்த மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. மாணவர் பிரதிநிதிகளாக அல்லது பத்திரிகை ஊடக பயிற்சியாளராக கலந்து கொண்ட அனைத்து சமூக மேம்பாட்டிற்காக சமூக மாற்றத்திற்காக சிந்திக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த அரங்கை கொடுத்து உதவி அவர்கள் அரசியல்வாதினாலே பல பேர் இந்த மாதிரி நிகழ்ச்சினாலே தரமாட்டாங்க. இது இதற்காகவே மேடை என்கிற ஒரு அரங்கம் இருப்பதை கண்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக அந்த அளவில் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. உங்களை போன்ற வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அவர் இதுவரைக்கும் அவரும் என்னை எந்த நேர்காணலும் கூப்பிட்டதில்லை. ஆனால் என்னுடைய உழைப்பை, என்னுடைய போராட்டத்தை, என்னுடைய செயல்பாடுகளை அங்கீகரித்திருக்கிறார். அதற்காக அவருக்கும் நன்றி. மற்ற பத்திரிகை நண்பர்களும் சில பேரும் அங்கீகரித்திருக்கிறார்கள். அவங்க பேரெலாம் சொன்னால் நாளைக்கு அவங்கள செக் வச்சுருவாங்க ஆளுங்கட்சி. இவங்கெல்லாம் வேல்முருகனுக்கு ஆதரவானவர்களோ, வேல்முருகனை பற்றி நல்ல விதமாக பேசுகிறவங்களோ, அப்போ இவங்களை அமைக்கி வை, இவங்களை எந்த டிவிக்கும் கூப்பிடாத, எந்த யூடியூப்ஸும் கூப்பிடாதீங்க அப்படின்றவாங்க. அப்போ அவர்கள் ஊடாக கூட நான் பல கோடி மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறேன். அந்த நல்ல உள்ளங்கள் யார் என்று எனக்கு தெரியும், அவர்களுக்கும் தெரியும். அந்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். ஸ்பாட்லைட் வித் வேல்முருகன் இந்த நிகழ்ச்சிக்காக எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அதே போல் செயற்பாட்டாளர்கள், மாணவர்களாக பார்க்க வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ரிஃப்ளெக்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.